ஒரே நாளில் சவரன் 1960 ரூபாய் உயர்ந்து 95,000 ரூபாயை நெருங்கும் தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் அதிகரித்து முதன்முறையாக 2 லட்சத்தை கடந்தது. கரூரில் விஜய் பரப்புரை கூட்டு நெரிசலில் இருந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். மௌன அஞ்சலி செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர்கள். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிரீன் சர்க்கிள் பகுதியில் குளம் போல தேங்கியுள்ள மழைநீர். முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள தண்ணீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வாலாஜா அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் திறப்பு. பாலாற்றில் மீன்பிடிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. பதிமூன்று வயதையே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். அனைத்திந்திய இந்து மகாசபாவின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்சோ சட்டத்தில் கைது. கோயம்பேடு காய்கறி சந்தை தீபாவளிக்கு மறுநாள் செயல்படாது. காய்கறி வியாபாரிகள் நலச்சங்கம் அறிவிப்பு. பிஎஃப் பணத்தை பயனாளர்கள் இனி மொத்தமாக எடுத்துக் கொள்ளலாம். கல்வி செலவிற்கு 10 முறை பணம் எடுக்கலாம் என்று மத்திய அரசு அறிவிப்பு. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்க பிரத்யேக எண்கள் அறிவிப்பு. 10 ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. டெட் தேர்ச்சி பெறாத அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு 3 முறை சிறப்பு தகுதி தேர்வு. அரசாணை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை. கடலூரில் ஆன்லைன் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த பாஜக பிரமுகர் உள்ளிட்ட 3 பேர் கைது. 23 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். சென்னை தூத்துக்குடி இண்டிகோ விமானத்தில் நடுவானில் விமானியின் முன்பக்க கண்ணாடியில் விரிசல். வழக்கத்தை விட வேகமாக வந்து தரையிறங்கிய நிலையில் 62 பயணிகள் நிம்மதி. திண்டுக்கல் அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் வெட்டி கொலை. இளம்பெண்ணின் தந்தை வெறிச்செயல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள துவாரபாலக சிலைகளில் தங்கம் காணாமல் போன விவகாரம். சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கேரள எஸ்ஐடி அதிகாரிகள் விசாரணை. பீகாரில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் இழுபறி. காங்கிரஸ் 70 தொகுதிகளில் போட்டியிட விரும்பும் நிலையில் 58 தொகுதிகளை தர முன்வந்திருக்கும் ஆர்ஜேடி. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணியின் வெற்றிக்கு 40 ரன்கள் மட்டுமே தேவை. ஒரே நாளில் சவரன் 1960 ரூபாய் உயர்ந்து 95,000 ரூபாயை நெருங்கும் தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் அதிகரித்து முதன்முறையாக 2 லட்சத்தை கடந்தது. கரூரில் விஜய் பரப்புரை கூட்டு நெரிசலில் இருந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். மௌன அஞ்சலி செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர்கள். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிரீன் சர்க்கிள் பகுதியில் குளம் போல தேங்கியுள்ள மழைநீர். முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள தண்ணீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வாலாஜா அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் திறப்பு. பாலாற்றில் மீன்பிடிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. பதிமூன்று வயதையே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். அனைத்திந்திய இந்து மகாசபாவின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்சோ சட்டத்தில் கைது. கோயம்பேடு காய்கறி சந்தை தீபாவளிக்கு மறுநாள் செயல்படாது. காய்கறி வியாபாரிகள் நலச்சங்கம் அறிவிப்பு. PF பணத்தை பயனாளர்கள் இனி மொத்தமாக எடுத்துக் கொள்ளலாம். கல்வி செலவிற்கு 10 முறை பணம் எடுக்கலாம் என்று மத்திய அரசு அறிவிப்பு. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்க பிரத்யேக எண்கள் அறிவிப்பு. 10 ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. டெட் தேர்ச்சி பெறாத அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு 3 முறை சிறப்பு தகுதி தேர்வு. அரசாணை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை. கடலூரில் ஆன்லைன் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த பாஜக பிரமுகர் உள்ளிட்ட 3 பேர் கைது. 23 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். சென்னை தூத்துக்குடி இண்டிகோ விமானத்தில் நடுவானில் விமானியின் முன்பக்க கண்ணாடியில் விரிசல். வழக்கத்தை விட வேகமாக வந்து தரையிறங்கிய நிலையில் 62 பயணிகள் நிம்மதி. திண்டுக்கல் அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் வெட்டி கொலை. இளம்பெண்ணின் தந்தை வெறிச்செயல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள துவாரபாலக சிலைகளில் தங்கம் காணாமல் போன விவகாரம். சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கேரள SIT அதிகாரிகள் விசாரணை. பீகாரில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் இழுபறி. காங்கிரஸ் 70 தொகுதிகளில் போட்டியிட விரும்பும் நிலையில் 58 தொகுதிகளை தர முன்வந்திருக்கும் RJD. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணியின் வெற்றிக்கு 40 ரன்கள் மட்டுமே தேவை. ஒரே நாளில் சவரன் 1960 ரூபாய் உயர்ந்து 95,000 ரூபாயை நெருங்கும் தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் அதிகரித்து முதன்முறையாக 2 லட்சத்தை கடந்தது. கரூரில் விஜய் பரப்புரை கூட்டு நெரிசலில் இருந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். மௌன அஞ்சலி செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர்கள். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிரீன் சர்க்கிள் பகுதியில் குளம் போல தேங்கியுள்ள மழைநீர். முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள தண்ணீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வாலாஜா அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் திறப்பு. பாலாற்றில் மீன்பிடிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. பதிமூன்று வயதையே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். அனைத்திந்திய இந்து மகாசபாவின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்சோ சட்டத்தில் கைது. கோயம்பேடு காய்கறி சந்தை தீபாவளிக்கு மறுநாள் செயல்படாது. காய்கறி வியாபாரிகள் நலச்சங்கம் அறிவிப்பு. PF பணத்தை பயனாளர்கள் இனி மொத்தமாக எடுத்துக் கொள்ளலாம். கல்வி செலவிற்கு 10 முறை பணம் எடுக்கலாம் என்று மத்திய அரசு அறிவிப்பு. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்க பிரத்யேக எண்கள் அறிவிப்பு. 10 ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. டெட் தேர்ச்சி பெறாத அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு 3 முறை சிறப்பு தகுதி தேர்வு. அரசாணை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை.
கடலூரில் ஆன்லைன் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த பாஜக பிரமுகர் உள்ளிட்ட 3 பேர் கைது. 23 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். சென்னை தூத்துக்குடி இண்டிகோ விமானத்தில் நடுவானில் விமானியின் முன்பக்க கண்ணாடியில் விரிசல். வழக்கத்தை விட வேகமாக வந்து தரையிறங்கிய நிலையில் 62 பயணிகள் நிம்மதி. திண்டுக்கல் அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் வெட்டி கொலை. இளம்பெண்ணின் தந்தை வெறிச்செயல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள துவாரபாலக சிலைகளில் தங்கம் காணாமல் போன விவகாரம். சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கேரள எஸ்ஐடி அதிகாரிகள் விசாரணை. பீகாரில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் இழுபறி. காங்கிரஸ் 70 தொகுதிகளில் போட்டியிட விரும்பும் நிலையில் 58 தொகுதிகளை தர முன்வந்திருக்கும் ஆர்ஜேடி. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணியின் வெற்றிக்கு 40 ரன்கள் மட்டுமே தேவை.